அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கும் அப்பா நம்மோடு ஒரு விசேஷித்த வசனத்தோடு இடைப்படுகிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். பாருங்க, மிகுதியான விசாரம், கிளேசம், இப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட நிலைமை ஒருவேளை உங்களுக்கு உண்டாயிருக்குதா? பிரியமானவர்களே, ஏன் இப்படி என்னை உடைக்கிறாரு, ஏன் இந்த மனக்கிலேசம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மனக்கிலேசம் அடைந்த அன்னாள் என்ன செய்தாங்களா? தன்னுடைய எல்லா பாரத்தையும் தேவ சமூகத்துல ஊற்றி ஒரு பெரிய அற்புதத்தை அப்பாட்டிருந்து வாங்கிட்டாங்க. சாமுவேல் என்கிற அற்புத குழந்தை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை மனக்கிலேசம் உள்ளவர்களாய் நம்ம சுற்றிலும் இருக்கிறவங்க மாற்றுறாங்களா? அப்பா ஏன் அனுமதிக்கிறீங்க, பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே அப்படின்னு புலம்புறீங்களா? பிரியமானவர்களே, அவர் உங்களை உடைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. உடைக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? உங்க இருதயத்தை அவர் சமூகத்துல ஊற்றி அழுவீங்க. அப்பா ஒரு பெரிய அற்புதத்தை அவர் உங்க வாழ்க்கையில் செய்து விடுவார். நாம் உடையும் போது அற்புதம் நடக்கும். அதனாலதான் சில வேளைகள்ல நம்ம மனக்கிலேசம் உள்ளவர்களாய் தேவன் அனுமதிக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையிலேயே அவளுக்கு பெனினாள் ஒரு சக்களத்தி இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் எழும்புவாங்க நம்முடைய இருதயத்தை உடைக்க. ஆனா கவலைப்படாதிருங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு நிச்சயித்துக் கொள்ளுங்கள். மனம் உடையலன்னா அப்பாவுடைய சமூகத்துல நம்ம ஊற்றவே மாட்டோம். நம்மை நாமே ஊற்றணும். ஊற்றும் போதுதான் அற்புதம், பெரிய அற்புதம், சாமுவேலை போன்ற ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்கலாம். உடைக்கப்பட்டிருக்கீங்களா? அற்புதத்தை பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகரே, ஆவியான அன்பு தெய்வமே, அன்னாள் தேவ சமூகத்திலே மனம் கசந்து அழுதார்கள். மன கிலேசம் உள்ள ஸ்திரீ என்று தன்னைத்தானே சொல்லுகிறார்கள். அப்பா, அந்த மன கிலேசம் அவர்களுடைய உள்ளத்தை உங்க சமூகத்துல ஊற்றுறதுக்கு ஏதுவாய் இருந்ததே, அதே போல உடைக்கப்பட்ட வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்க அடுத்து ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடு உத்வேகத்தோடு நாங்கள் காணப்பட கிருபை செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.